உப்புச்சத்து கூடிடுச்சு, உடனே டயாலிசிஸ் போடணும்னு சொன்னாங்க. என் மையம் உயிரை காப்பாற்றி கொடுத்தா அதுவே எனக்கு போதும். ஸ்கூல் 3 வருஷமாக போகாமல் வீட்டிலேயே இருக்கான். ஆனால் எல்லா பயல்களும் ஸ்கூலுக்கு போகையில் வரையில் என் மையம் பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அதுவே ரொம்ப வேதனையாக இருக்கான். அப்போ ஒரு தடவை சொன்னேன், என்னையோட படிக்காதவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்கம்மா, என்னால் நான் இப்போ எக்ஸாம் எழுதிருந்தால் பாஸ் ஆகிருப்பேன், என்னை எழுத விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி உயிர் போகிறது மாதிரி இருக்கும். ஒன்றுமே என்னால் சொல்லவும் முடியாது. 2 சிறுநீரகமும் பழுதான நிலையில் 16 வயது மகனை காப்பாற்ற விவசாய கூலி தொழிலாளி தம்பதியினர் போராடி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு படித்த ஹரிசுதனுக்கு உப்பு சத்து காரணமாக 2 சிறுநீரகங்களும் பழுதாகிவிட்டன. தாயாரின் சிறுநீரகமும் பொருந்தவில்லை, மாற்று சிறுநீரகமும் கிடைக்கவில்லை. மாதத்திற்கு 60,000 ரூபாய் செலவு செய்து டயாலிசிஸ் மற்றும் மருந்துகள் வாங்கி அவர் உயிரை காப்பாற்றி வருகின்றனர். அவர் வயதை ஒட்டிய சிறுவர்கள் ஆடி ஓடி விளையாடுகையில் உடல் நலம் பாதித்த நிலையில் வேடிக்கை பார்த்தபடி வேதனையுடன் தவிப்பதைக் கண்டு பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறும் சம்பவம் மனதை உடைக்கிறது. பேரு கலைச்செல்வி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கருப்பையா. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனும். என் மகனுக்கு உப்புச்சத்து கூடிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் யதார்த்தமாக தான் டெஸ்ட்டுக்கு போனோம். உப்புச்சத்து கூடிடுச்சு, உடனே டயாலிசிஸ் போடணும்னு சொன்னாங்க. உடனே எனக்கு எதுவுமே தெரியாது, போட்டுட்டாங்க. போட்டதை அங்கேருந்து முடியாமல் திருப்பி மதுரைக்கு கொண்டு வந்தோம். மதுரையிலேருந்து அப்புறம் போய் பரமக்குடிக்கு மாற்றிட்டோம். சின்ன பையனாக இருக்குன்னு எங்களால் அலைய முடியலைன்னு. ஆனால் எங்களுக்கு காசு அதிகமாக செலவாகுதுன்னு ஜிஹெச்சுக்கு போகணும்னா முடியாது போல இருக்குது. அதனால நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியும் மாதத்துக்கு 50 ரூபா 60 ரூபா வந்துடும் ஊசி மாத்திரைக்கு மட்டும். மறுக திடீர்னு முடியாமல் வந்துடும். அதுக்கு அட்மிஷன் போட்டோம்னா அது 50 ரூபாய்க்கு மேலே வந்துடும். எங்களால் எதுவுமே சமாளிக்கவே முடியல. அதனால் கவர்மெண்ட் ஏதாவது என் மையம் உயிரை காப்பாற்றி கொடுத்தா அதுவே எனக்கு போதும். ஸ்கூல் 3 வருஷமாக போகாமல் வீட்டிலேயே இருக்கான். ஆனால் எல்லா பயல்களும் ஸ்கூலுக்கு போகையில் வரையில் என் மையம் பார்த்துக்கிட்டே இருப்பான். எனக்கு அதுவே ரொம்ப வேதனையாக இருக்கான். ஒன்றுமே என்னால் சொல்லவே முடியாது. அப்போ ஒரு தடவை சொன்னேன், என்னையோட படிக்காதவங்களாம் பாஸ் ஆகிட்டாங்கம்மா, என்னால் நான் இப்போ எக்ஸாம் எழுதிருந்தால் பாஸ் ஆகிருப்பேன், என்னை எழுத விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்லல எனக்கே உயிர் போகிறது மாதிரி இருக்கும். ஒன்றுமே என்னால் சொல்லவும் முடியாது. அந்த நிலைமையில தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் பையன் உயிரை மட்டும் எனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும், அதுவே எனக்கு போதும். கவர்மெண்ட் அந்த இதை உதவி பண்ணால் மட்டும் எனக்கு போதும் சார்.